ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நம்ம தாய்மொழி தமிழில் ஈஸியாக பேசிடுறோம். அதுவே ஒரு புது லாங்குவேஜ் லேர்னிங், புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறோம். அந்த பயிற்சிகள் சரியான முறையில் எடுத்துக்கிறோமா? அதாவது ரீடிங், ரைட்டிங், லிசனிங், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் கற்றுக்கிறணும், அந்த ப்ராப்பரான மெத்தட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம தாய்மொழி தமிழ் எப்படி நம்ம லேர்ன் பண்ணோம், எப்படி நம்ம கற்றுக்கிட்டோம் யோசிச்சு பாருங்கள். பிறந்த குழந்தை, ஓகே, அதை சுற்றி எல்லோரும் நிற்கிறோம், நம்ம பேசுகிறோம், அந்த பேசுகிற ஒலி அதனுடைய காதில் விழுகுது, ஓகே, அந்த சவுண்ட் மட்டும்தான் அது கேட்குது. இது லிசனிங். இப்போ அந்த குழந்தையுடைய லிசனிங் ஸ்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தமிழ் லாங்குவேஜில், அதாவது தாய்மொழியில் லிசனிங் ஸ்கில் ஃபஸ்ட் வருது. அந்த குழந்தை வளர வளர அந்த லாங்குவேஜை கேட்டு கேட்டு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அகெயின் ஆஃப்டர் எ ஃபியூ இயர்ஸ் அந்த தமிழை கேட்டு கேட்டு, அதாவது சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற அந்த தாய்மொழியை கேட்டு கேட்டு அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பேச ஆரம்பிக்குது. சின்ன சின்ன வார்த்தைகள்லேருந்து பெரிய வாக்கியம் வரையும் பேச ஆரம்பிக்குது. ஸோ நம்ம தாய்மொழி லேர்னிங்கில் லிசனிங் ஃபஸ்ட்டு வந்துடுது, அடுத்து ஸ்பீக்கிங் வந்துடுது. ஓகே, எடுத்த உடனே செகண்ட் பிளேஸில் ஸ்பீக்கிங் வந்துடுது பாருங்கள். இப்போ அதர் லாங்குவேஜ் லேர்னிங் நம்ம இங்கிலீஷ்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கிலீஷ் எப்படி நம்ம கற்றுக்குறோம்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இங்கிலீஷில் பேசலை. தென் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்க, அதை லிசன் பண்ணுறோம். ஓகே, அந்த ஏபிசிடியை லிசன் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணுறோம். இந்த ஷேப் வந்து ஏ, இந்த ஷேப் பி அப்படின்னு ரீட் பண்ணுறோம். ஸோ எந்த ஸ்கில் வருது? செகண்ட் பிளேஸில் ரீடிங் ஸ்கில் வருது. நம்ம தாய்மொழி லேர்னிங்கில் ரெண்டாவது ஸ்கில்லே ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்துடுது. ஆனால் அதர் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ரெண்டாவது ஸ்கில் ரீடிங் வருது. இங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ். ஸோ தமிழில் லிசனிங் அண்டு ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்துடுது. அதுக்கடுத்து இங்கிலீஷில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில் வருது, அடுத்து ரீடிங் ஸ்கில் வருது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முறையாக கற்றுக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில் என்னது? லிசனிங். நிறைய லிசன் பண்ணணும். அதாவது உடனே இங்கிலீஷ் நியூஸ் போயிடக்கூடாது. இங்கிலீஷ் நியூஸை கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கிலீஷ் நியூஸ் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மொபைல்லே இங்கிலீஷ் சென்டென்சஸை ரீட் பண்ணுங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் கேளுங்க. இல்லைன்னா யாரையாவது ரெக்கார்ட் பண்ண சொல்லி, வாசிக்க சொல்லி, ரெக்கார்ட் பண்ண சொல்லி அதை நீங்கள் கேளுங்க. ஸோ கேட்குறப்ப நிறைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸுடைய வடிவங்கள் கேட்குறப்பவே ஸ்டோர் ஆகும். அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்மளுக்கு அந்த லிசனிங்கில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பட் ஒரு ராங் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொன்னோன்னா அது உங்களுக்கு புரியாது. ஸோ இதை வச்சு நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லிசனிங்க்கு அடுத்து ரீடிங். சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். சிம்பிளான வார்த்தைகள் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி புக்ஸ் வாங்கி ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேனுவல் இருக்கும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின், ஓகே, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மேனுவல் இருக்கும், அதை ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிவிலேயோ மொபைல்லையோ தமிழ் மூவி பார்க்குறப்ப சப்டைட்டில்ஸோடு பாருங்கள். அந்த சப்டைட்டில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு அந்த சப்டைட்டில்ஸில் என்ன சொல்கிறாங்க, பேசுகிறது உங்களுக்கு புரியும். அந்த சப்டைட்டில்ஸை ரீட் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மனப்பாடமாகும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மெத்தட்ஸ். இதை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ லிசனிங்கை டெவலப் பண்ணணும், ரீடிங்கை டெவலப் பண்ணணும். எடுத்த உடனே ஸ்பீக்கிங் போக முடியாது. நம்ம தமிழ் மாதிரி ரெண்டாவது ஸ்டேஜிலே ஸ்பீக்கிங் வர்ற மாதிரி இங்கிலீஷில் ஸ்பீக்கிங் வராது, கடைசி தான் வரும். அடுத்த ஸ்டேஜ் பாருங்களேன். நம்ம இங்கிலீஷ் லெட்டர்ஸை கேட்குறோம், அதுக்கப்புறம் வார்த்தைகளை உருவாக்குறோம், வார்த்தைகளை வாசிக்கிறோம். ஓகே, நம்மளுடைய டீச்சர் வந்து வேர்ட்ஸ் எழுதி போடுவாங்க, 2 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர் வேர்ட் அப்படின்னு எழுதி போடுவாங்க. அதை நம்ம ரீட் பண்ணுறோம்.
அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ லிசனிங் அண்ட் ரீடிங். இதுக்கு அடுத்த ஸ்கில் என்ன வருது? அதர் லாங்குவேஜ் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு லிசனிங் வருது, அடுத்து ரீடிங் வருது, அடுத்து ரைட்டிங் வந்துடுது. இங்கே தமிழில் பாருங்களேன், நம்ம தமிழில் நல்லா பேசிடுறோம். அப்புறம் ஸ்கூலுக்கு போனோன்னா அங்கே ஆனா ஆவனா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ரீட் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஸ்கில் ரீடிங். ஓகே, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங். இது நம்ம தாய்மொழி லேர்ன் பண்ணுறப்ப. ஓகே, அடுத்து வேர்ட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறோம். தென் அதை சென்டென்ஸாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகுது. ஸோ நம்ம தாய்மொழியில் லிசனிங் ஸ்கில் ஃபஸ்ட்டு வருது, அடுத்து ஸ்பீக்கிங், அடுத்து ரீடிங், அடுத்து ரைட்டிங். இதுவே ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில் வருது, அடுத்து ரீடிங் ஸ்கில் வருது, அடுத்து ரைட்டிங் ஸ்கில். ஸோ வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோம். அந்தந்த லாங்குவேஜுடைய இலக்கணத்தை படிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் கிராமர் படிச்சுட்டு சின்ன சென்டென்ஸ் எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த சென்டென்ஸையே பெரிய சென்டென்ஸாக மாற்றுறோம். வேறு டென்சஸ் அப்ளை பண்ணி அந்த சென்டென்ஸை வேறு மீனிங்கில் எழுதி பார்க்குறோம். ஸோ ரைட்டிங் ஸ்கில் டெவலப் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். லிசனிங் ஸ்கில்லில் நல்லா வந்துட்டோமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரீடிங் ஸ்கில் நம்ம நல்லா பண்ணிட்டோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். சும்மா ஒரு நாள் 2 நாளில் வராது. ஓகே, நல்ல ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நீங்கள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும். சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ், தெரியாத வார்த்தைகளை டிக்ஷனரி வச்சு மீனிங் பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிறணும். நீங்கள் வாசிக்கிறப்பவே அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மனப்பாடமாயிடும். அதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்கில், இங்கிலீஷ் கிராமர் லேர்ன் பண்ணிவிட்டு ரைட்டிங் ஸ்கில், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுத முடியணும். ஸோ ரைட்டிங்க்கு அப்புறம் ஸ்பீக்கிங். ஸோ ஃபைனலாக தான் அதர் லாங்குவேஜ் லேர்னர்ஸ்க்கு இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் வரும். ஸோ அந்த 30 நாளில் பேசிடலாம், 50 நாளில் பேசிடலாம், 1 மாதத்தில் இங்கிலீஷ் பேசிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவு பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டரை நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியாக வர்ற ஸ்பீக்கிங் ஸ்கில் ஷியராக கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஓகே, உங்களால் சின்ன சென்டென்சஸ் பேச முடியும், தென் லாங் சென்டென்சஸ் பேச முடியும், கேள்விகள் கேட்க முடியும், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியும். அதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ கேள்விகளில் வேறு டைப்ஸ் ஆஃப் கேள்விகள் இருக்குது. பதில்களில் வேறு டைப் ஆஃப் பதில்கள். அதாவது 1 வேர்டில் பதில் சொல்லலாம், சின்ன சென்டென்ஸாக பதில் சொல்லலாம், லாங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 ஸ்கில்ஸையும் இந்த ப்ராப்பர் ஆர்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.